என்ன இங்கே வர்றா நல்லா க்ளோஸை பிடிச்சிட்டா பிரேசா இங்கிட்டு பாடுறா. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கதிர் அறுவடை மெஷின் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டு வாங்குகின்ற இந்த கதிர் அறுவடை நெற்பயிர்களை அறுவடை செய்கின்ற மெஷின், அதனால் எவ்வளவு இடர்பாடு இழப்புகள் ஏற்படுகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, வெளிவராத பக்கங்கள் என்ன, நம்ம கையால் அறுக்கிறதுனால ஏற்படுகின்ற பயன்கள் என்ன என்றெல்லாம் நாம் பெரும்பாலானவர்கள் யோசித்து பார்ப்பதில்லை. மெஷின் உடனே தவ்வி குதிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறது. இந்த அறுவடை மெஷின் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். நாமே நம்முடைய வயலை, நம்முடைய நிலத்தில் விளைந்த கதிர்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று துணிச்சலாக இறங்கிய விவசாயி அதை சாதித்து காட்டியிருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போ தான் நாம் வெளியிடுகின்ற இப்படி பயனுள்ள காணொளிகள் உங்களை வந்தடையும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள செம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராமச்சந்திரன். அவர்தான் இந்த ஒரு 50 ரூபாய் கருக்கருவாளை கொண்டு, கதிர் அறுக்கும் அரிவாளை கொண்டு அவரும் அவருடைய மனைவி மட்டும் 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அறுவடை இயந்திரத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல செய்திதான் என்று என்னை பொறுத்தவரையிலே நினைக்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேளுங்க, அதன் பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். முந்திரியவும் கையாலே அறுத்துட்டீங்களா நீங்களும் மனைவியும்? என் மனைவியும் நானும் கையாலே அறுத்தோம். ஏன் மெஷின், எல்லாரும் மெஷின் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏன் நீங்கள் மட்டும் கையால் அறுத்தீங்க? மிஷினை இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவள் வரதுக்கு லேட்டாகும், நெல் பூரா முருகி கொட்டிடும் காரணத்தினால நாங்கள் 2 பேருமே மனைவி நானும் அறுத்தோம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கையால் அறுத்துனீங்க? கையால் அறுத்து அது ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இப்போ இது அறுத்துருக்கிறீங்க. எத்தனை மூடை நெல் மிச்சம்? அது மிஷினில் அறுத்தா ஒரு 4 மூடை 5 மூடை வீணாக போயிடும். சரி, அந்த 5-6 மூடையும் எங்களுக்கு லாபம் தான். சரி, கையால் அறுத்ததுனால லாபம். ஆமாம். வைக்கல் அப்படியே எப்பவும் வரதை விட இந்த வருஷம் அதிகமான வைக்கல். சரி, ரைட்டு. ஆனால் இந்த வைக்கல் மாடு திங்க நல்லா. ஆமாம், மாடு தான் நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிடும். அறுத்தா அது கொஞ்சம் அந்த டீசல் வாசு வாடகை அடிக்குமா? ஆமாம், அதனால அது சரியா வராது. இந்த கையறுவைக்கு மாடு வீடு தேடி வரும். சரி, ரைட். அப்போ தொடர்ந்து இனிமே கையறுவை தான் இருக்க போகிறோம். அதுக்கு எவ்வளவு நிலம் போதுமானது? அது ஒரு ஏக்கர் வரைக்கும். 1 ஏக்கர் வரைக்கும் அறுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பமாக இருக்கலாம் 1 ஏக்கர் வரைக்கும். அதுக்கு மேலே இது போதும். ஒரு அறுவைக்கு போதும். ஆமாம், ஒரு குடும்பத்துக்கு போதும். அப்படியே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஏக்கர் போட்டால் முடிஞ்சிச்சு. மெஷின் தேவை. சரி, நன்றி. விவசாயி ராமச்சந்திரனுடைய நிலத்தில் கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது அவருடைய கட்சி கொடி. ஆம், அஇஅதிமுகவுடைய தீவிர தொண்டர் திரு ராமச்சந்திரன். இந்த நிலத்தை பாருங்க. கையால் அறுக்கப்பட்ட இந்த பூமி எவ்வளவு அழகாக கையால் அறுக்கப்பட்டு எப்படி இருக்குது. அதன் பிறகு இப்பொழுது நீங்கள் அடுத்ததாக இந்த நிலங்கள், அதாவது இந்த மெஷினால் அறுக்கப்பட்ட நிலங்களை பாருங்க. 2க்கும் உள்ள வித்தியாசங்களை பாருங்க. கையால் அறுக்கப்பட்ட மெஷின் அந்த கையால் அறுக்கப்பட்ட நிலம் ஒரு காதலன் காதலி, ஒரு கணவன் மனைவி நடத்துகின்ற குடும்பத்தை போல ஒழுங்கு குலையாமல் அப்படியே மிக அழகா இருக்குது. சொல்ல போறேன், அப்படியே இருக்குது. அதுல இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக உழுதுட்டு நீங்க அடுத்த கட்ட விவசாய வேலை செய்ய வேண்டியதுதான். ஆனால் இந்த மெஷின் அறுவடை செய்த அந்த நிலத்தை பாருங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை சீரழித்தது போல் சீரழிந்து கிடக்குது இந்த நிலம். நிறைய நெல் அங்கே சிந்தி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 6 மூடை நெல் சிந்துங்கிறாங்க. கீழே கொட்டிடும், அது திருப்பி வளரும், நெல்லாக மறுபடி வளரும். அதற்கு தான் அதை வளர விடாமல் இருக்கிறதுக்கு அழுகிறதுக்காக தண்ணியை பாய்ச்சி போட்டிருக்காங்க. அதன் பிறகு மறுபடி இந்த நிலத்தை
மறுபடி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மறுபடி 2-3 தடவை உழுது அப்புறம் பரம்படிக்கிறத அடித்து சமப்படுத்த வேண்டும். ஏன்னா மேடும் பள்ளமுமாக இருந்தால் தண்ணீர் உரமெல்லாம் சரியாக சென்றடையாது. ஆகவே இந்த இடர்பாட்டுக்காக மறுபடி ஒரு நீங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இந்த கையால் அறுக்கின்ற குடும்ப தொழிலாக அறுவடை செய்கின்ற இந்த நிலத்துக்கு வேறு எந்த செலவும் கிடையாது. கூட்டி கழித்து பார்த்தால் நாம் கையால் அறுவடை செய்வது தான் மிகச் சரியானது. மெஷின் ரொம்ப உங்களுக்கு வேகமாக இருக்கலாம், 2 மணி நேரத்தில் வேலை முடியலாம். ஆனால் அதற்கு பிறகு அது கொடுக்கின்ற தொல்லைகள், அதை சீர் செய்வதற்கு ஆகின்ற செலவெல்லாம் அதிகம் ஒப்பிட்டு பார்த்தால். சுருக்கமாக விவசாயி ராமச்சந்திரன் கூறினார். ஆனால் அவர் கூறாத நிறைய விஷயங்கள் அதற்கு பிறகு கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். ஓரளவு 2-3 விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் கையால் அறுவடை செய்து பழைய முறையில் இந்த நெல்லை எல்லாம் தூத்தி பொலி போட்டு பழைய முறையில் அதை பண்ணினாங்க. இதன் மூலம் ஏற்படுகின்ற பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் அவர்களுடைய வாக்கு மூலம்தான். மாடுகள் வீட்டுக்கு வர்றதே இல்லை. இப்போ மாட்டை அவுத்து விட்டால் காலையில் வீடு தேடி வர்றதே இல்லை. அதுகளை ஒரு சாயங்காலம் போய் பற்றிக்கிட்டு வரணும். எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி இவங்களுக்கு பயந்து அது எங்கேயாவது காடுகளில் ஒளிஞ்சிருதுங்க, எங்கேயாவது போய் தங்கிடுதுங்க. தேடி தேடி பிடிக்கிறாங்கன்னா என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் விளங்குது. இவன் என்ன சொல்கிறான், மெஷினில் அறுக்கிற அந்த வைக்கோல் அது திங்குதே இல்லை, சாப்பிடுதுகளில் காரணம் என்னென்னா டீசல் வாடகை அடிக்குது. அதில் முதல் நாள்லாம் போட்டால் முகத்தை திருப்பிட்டு குத்துறதுக்கு வந்துடும். நம்மளை ஒரு 4-5 நாள் கடித்து போட்டால் கூட அது அவ்வளவா மினவி சாப்பிட்றதில்ல. அதனால எங்கேயாவது கிடைக்கிற பிச்சை எடுக்கிறது மாதிரி போய் சாப்பிட்டு போட்ட இலைகள், அங்கே கோயில்களில் போட்ட இலைகளை தின்னுக்கிட்டு தெரியுதுங்க அப்படின்னு. சரி, அந்த வைக்கோலுக்கும் கையால் அறுக்கின்ற அந்த வைக்கோலுக்கும் என்ன வித்தியாசம்னா, கையால் அறுவடை செய்கின்ற வைக்கோல் அது எப்படி அது பதப்படுத்தப்படுதுன்னா, கையால் அறுத்துறாங்க. அறுத்து அதை சூடுன்னு சொல்லி அடிச்சுட்டு தலையடி அடிச்சுட்டு அதை சூடு வைப்பாங்க. 1 நாள் 2 நாள் அது அப்படியே வேகும். அந்த சூட்டில் வெந்து மறுநாளைக்கு மறுநாள் புனையல் பற்றுவாங்க. மாடை விட்டு அப்போ புனையல் பற்றுவாங்க. இப்போ டிராக்டர் விட்டு கூட அடிக்கலாம். அந்த வைக்கோலை மறுபடி எடுத்து காய போட்டு திருப்பி அந்த வைக்கோலை கட்டி கொண்டு வந்து வீட்டில் போரா மேய்ஞ்சி வைக்கையில் அந்த ஒரு ஸ்மெல், அதுகளுக்கு அந்த மாடுகளுக்கு பிடித்த ஸ்மெல், ஏற்கனவே வெந்து அவிஞ்சதுனால ஒரு இதமாக கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கிறது, அந்த ஸ்மெல், இதெல்லாம் அதுகளுக்கு ரொம்ப பிடிச்சி தான் அந்த கையால் அறுவடை செய்கின்ற அந்த வைக்கோலை போட்டால் உடனே மாடு சாப்பிடுது ஆர்வமாக. அதை இன்றைக்கு விவசாயி ராமச்சந்திரனுடைய மாடுகள் ரொம்ப கிளியராக அந்த வைக்கோலை விரும்பி சாப்பிடுதுக்கலாம். எங்கே போனாலும் திரும்பி வந்துடுறது. சாயங்காலம் 5-6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் நமக்கு அந்த வைக்கோல் போடுவாங்கன்னு சொல்லி ஞாபகத்தில் அதுங்க வீடு தேடி வந்துடுதுங்க. இவங்க அந்த மெஷினில் அறுத்தாங்கல்ல, என்னுடைய நண்பர்கள் தான், இவங்க விட்டு மாடுகள் எதுவுமே திரும்புறதில்ல, ஓடி ஒளியுதுங்க. இவங்களை கண்டா நம்மளை இந்த மிஷின் வைக்கலை போட்டு திங்க வைக்கிச்சு கொள்றாங்கடா அப்படின்னு சீருதுங்க. அதை போய் பக்கத்தில் பிடிக்க போனால் அந்த மாதிரி மாட்டிற்கும் அதை பாதுகாக்கின்ற விவசாயிக்கும் ஒரு இடைவெளியை கொண்டு வந்து விட்டது இந்த மெஷின். அது மட்டுமல்ல, அவருடைய வாக்குமூலத்தின்படி என்னன்னா, கிட்டத்தட்ட 6 மூடை நெல், இந்த அரை முந்திரி நிலம் தான் அவர் 50 சென்ட் நிலம், 5 முந்திரி 50 சென்ட் நிலத்தை அவர் போட்டிருக்காரு. அந்த நிலத்தில் அறுவடை செய்கிறதுக்கு மெஷின் கிடைக்கல. வயல்லாம் தண்ணி, நெல் நிறைய காஞ்சிருச்சு, அதிகமான காஞ்சிருச்சு, வேறு வழி இல்லை. மெஷின் வந்து இறங்கினா அதுக்கு செயின் மெஷின் போட்டால் தான் இது சரியாக வரும். செயின் மெஷின் போட்டால் 1 மணி நேரத்திற்கு 3500 ரூபாய், 4000 ரூபாய். அது 1.5 மணி நேரம் இழுத்துருவேன். இல்லை 1 மணி நேரம் தாண்டினா அது அப்புறம் 2 மணி நேரத்துக்கு தான் கொடுக்கணும். அதன் பிறகு அந்த மெஷினுக்கு அந்த சிந்தின நெல்லுகளை அள்ளி போட மெஷினுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு 4 பேர் வேணும். அந்த 4 பேருக்கு 4, 5, 20, 2000 ரூபா, ஒரு ஆளுக்கு 500 ரூபா. இவ்வளவும் செய்தாலும் அவன் உடனே அந்த மெஷின்லேருந்து நெல் வர அதை மூடையில் பிடிச்சி வைக்கணும். மறுநாள் தூத்த வேண்டும். அதற்கு 4 பேர் கூப்பிடணும். அது தூத்தி காய போட்டு தூத்தி வைக்கிறதுக்கு.
வைக்கோல் அப்படியே கிடக்கும், அது எதுக்கும் ஆகாது. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த வைக்கோலை மெஷின் விட்டு தான் கட்டணும். கட்டுறதுக்கு ஒரு கட்டுக்கு 40 ரூபா. அதை மெஷின் அறுப்பதற்கு பிறகு இருக்கின்ற செலவுகள் எல்லாம் சொல்கிறேன். ஒரு கட்டுக்கு 40 ரூபா. இவர் எப்படி செய்தார்னா, 2 பேர் தான், கணவன் மனைவி 2 பேரும் 5 முந்திரி நிலத்தை அறுவடை செய்திருக்கிறார்கள். கையால் அறுத்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னு 2 நாளில் அறுத்து முடிச்சிட்டாங்க. அறுத்து முடிச்சுட்டு கட்டுகள் மட்டும் ஒரு 80 கட்டு இதில் டிராக்டரில் கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. கையாலே அடிச்சிடுறாங்க. கையாலே அடிச்சுட்டு அதன் பிறகு அவருடைய நண்பர் டிராக்டரில் சுற்றி கொடுக்குறாரு. சூடு அடிச்சாச்சு, அவ்வளோதான். இதில் அவருக்கு வந்தது கிட்டத்தட்ட 14-15 மூடைகள் வந்ததாக சொல்கிறார். அரை ஏக்கர் 15 மூடைகள் ஓரளவு பரவாயில்ல. அப்போ அந்த நெல் முழுவதும் அழகாக தூத்தி பதர் போக காய போட்டு எடுத்த நெல், அது போக வைக்கோல் ரொம்ப அழகாக காய போட்டு அந்த கட்டி கொண்டு வீட்டில் சேர்த்துட்டாங்க 2 பேருமே. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வைக்கோல் கட்டுகிற செலவில்லை, அந்த மெஷினுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கான ஆள் செலவில்லை. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் செலவே இல்லாமல் தன்னுடைய குடும்ப விழாவாக, குடும்ப தொழிலாக மாற்றி இதை வேலையை முடிச்சிட்டார். நாம் இப்பொழுது என்ன சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் பல 100 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் பண்ணுங்க, நீங்கள் மெஷின் வச்சு பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதற்கு நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் அரை ஏக்கர், 1 ஏக்கர் நீங்கள் கையால் அறுங்க. இதை ஒரு குடும்ப விழாவாக, குடும்ப தொழிலாக மாற்றி விடுங்கள். கையால் அறுக்கிறதுக்கு தயார் பண்ணுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் கதிர மெஷினில் அறுத்துட்டு 2 மணி நேரத்தில் அறுத்து எல்லாம் வேலையை முடிச்சுட்டு 2-3 மணி நேரத்தில், அப்புறம் வீட்டில் போய் என்ன டிவி தானே பார்ப்பேன், ஏன் அதை நானே அறுத்துறேனே அப்படின்னு சொல்லி அவரும் அவர் மனைவியும் அந்த தொழிலை செஞ்சிட்டாங்க. எங்களுக்கு தெரிந்த தொழில் தானே அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன இருக்குது, ஒரு குடும்ப தொழிலாக மாற்றப்பட்டு விட்டது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து இப்படித்தான் செய்ய போகிறேன், தொடர்ந்து இந்த கையால் தான் அறுவடை செய்ய போகிறேன், இது எனக்கு நல்லா இருக்குது, சரியாக இருக்குது, மாடுகளுக்கு வைக்கோல் நல்லா சாப்பிடுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நட்டம் இல்லை, விவசாயத்தில் எனக்கு நஷ்டம் இல்லை, லாபம்தான், எனக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நெல் வந்துடுச்சு, மாடுகளுக்கு வைக்கோல் இருக்குது, இதை விட வேறு என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிற சரிதானே. ஆக ஒரு மெஷினை 50 லட்சம் ரூபாய் மெஷினை வென்று காட்டியிருக்கிறார். ஒரு 50 ரூபாய் பெருமானம் உள்ள கருக்கருவாள் துணையோடு. இந்த கதிர் அறுக்கின்ற அருவாள் தான் அவருடைய ஒரே ஆயுதம். கைகளும் காலும் மனித உழைப்பின் மூலம் அவரும் அவருடைய மனைவியும் 50 லட்சம் பெருமானம் உள்ள அறுவடை மிஷினை வென்று காட்டியிருக்கிறார்கள். இந்த அறுவடை மிஷினை நமக்கு ஏற்றபடி மாற்றலை. இது 100 ஏக்கருக்கு அறுக்கிற மிஷின், 100 ஏக்கர் 200 ஏக்கர் அறுக்கிற மிஷினை அப்படியே வச்சு நம்ம அரை ஏக்கரையும் 1 ஏக்கரையும் அறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி வளர்ச்சியெல்லாம் கிடையாது, டெக்னாலஜி மாற்றம் கிடையாது. அவன் அப்படியே என்ன வாந்தி எடுக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நாடாக நம்ம நாடு. இதுதான் விஷயம். ஆக இவர்கள் மாறி இருப்பது, பாரம்பரிய தொழிலாக, தன்னுடைய குடும்ப தொழிலாக மாற்றி இருப்பது சரிதானா என்பதை இந்த காணொளியை பார்க்கின்ற நீங்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.